குரு வந்து தலைக்கு மேல அமர போறாரு. வேற ஏதாவது வேணுமா? ஊருக்கே நீங்க தான் லைட் கொடுக்க போறீங்க. யாருக்கும் தெரியாம அழுது அழுகைக்கான தீர்வு கிடைக்க போகுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லிட்டு புலம்பெல்லாம் தீர்ந்து பூரிப்படைய போறீங்க. கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும், கொஞ்சம் கெத்தா மாறுவீங்க. என்கிட்ட குரு இருக்காரு, பணம் இருந்தா எப்படி இருப்போம் நம்ம? எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், ஒன்னா ரெண்டா அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேளை யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேளை யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்போ குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாதம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேளை யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகிறது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கடகராசினர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படிலாம் இருக்க போகுது, தேருமா தேராதா, இல்ல மறுபடியும் நான் வந்து அடிதான் வாங்கணுமா, கரெக்டா சொல்லிடுங்க. சும்மா சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படியே உசுப்பேத்தாதீங்க, ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு கோவப்படாதீங்க. இதுதான் பிரச்சனை இந்த வருஷம். கொஞ்சம் கோவத்தை விட்டுருங்க. சும்மா சும்மா கோவப்பட்டு நான் மட்டும் இல்லை எல்லா அஸ்ட்ராலஜியும் திட்டி என்ன பண்ண போறீங்க? பாவம், இது வரைக்கும் போட்டு டார்ச்சர் பண்ண சனி சரி போனா போது, இந்த பிள்ளையை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 10வதுக்கு உச்ச குரு வந்து தலைக்கு மேல அமர போறாரு. வேற ஏதாவது வேணுமா? ஊருக்கே நீங்க தான் லைட் கொடுக்க போறீங்க. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும், கொஞ்சம் கெத்தா மாறுவீங்க. என்கிட்ட குரு இருக்காரு, பணம் இருந்தா எப்படி இருப்போம் நம்ம? சும்மாவா இருப்போம்? சந்தோஷமா இருக்கு. எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு காலம் இருந்து புடுங்குச்சோ, வலிச்சிச்சோ, அந்த வலிக்கான மருந்து கிடைக்க போகுது. யாருக்கும் தெரியாம அழுது அழுகைக்கான தீர்வு கிடைக்க போகுது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லிட்டு புலம்பெல்லாம் தீர்ந்து பூரிப்படைய போறீங்க. ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட் கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. தலைக்கு மேல உச்ச குருவா குரு அமர்றாரு. பார்க்குற பார்வையெல்லாம் சூப்பரா இருக்கு. 5ஆம் இடம் ஒழுக்க போகுது, 7ஆம் இடம் ஒழுக்க போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்டு சீட்டு, நண்பர்கள் மூலமாக எல்லாம் சரியா போகுது. ஆனா இந்த 2ல இருக்காருல கேது, கெட்ட பையன், கவனமா இருக்கணும். குடும்பத்தை பிடிச்சி விட்டுரும். ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கேன். வீட்டில் மட்டும் கொஞ்சம் வெள்ளைக்குடி காட்டுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஒன்று பேசினா அது ஒன்று தான் பேசும். அது டிஃபால்ட் கடகத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆளுமையை காட்டாதீர்கள். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்னதான் சொல்றாங்கன்னு. ஏன்னா வாங்கின அடி அப்படி யார் சொன்னாலும் நம்புறதுக்கான வழியே இல்லை. கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்க சொல்றதை கேளுங்க. இந்த கடகராசிக்காரங்க குரு தலைக்கு மேலே அமரும் போது எல்லாம் சூப்பர் தான். ஆனால் ஒரு மாதிரியான ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப பொறுப்பாக மாறிடுவீங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இதை கோரா மாற போறீங்க கடகராசிக்காரங்க. இது வரைக்கும் வீட்டில் சும்மாவே இருந்தால் கூட இனிமேல் அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி பொறுப்பாக சில விஷயத்தை மேற்கொள்வீங்க. குழந்தைகளிடம் நிறைய பொறுப்பு காட்டுவீங்க. ஏன்னா குருனாலே ஃபர்ஸ்ட் குழந்தை தான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுது. இது வரைக்கும் இருந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் பேசி தீர்த்து சமாதானம் பண்ணி தூக்கி தூசி கட்டி போட்டு பூச ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு இமாலய வெற்றி கொடுக்கும். கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. ஏற்கனவே அடி வாங்கியாச்சு 2.5 வருஷம். திரும்பியும் போய் அதே மாதிரி வேலையை பார்க்காதீங்க. கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் முடிச்சுடுங்க கடகராசிக்காரங்க. இல்லாட்டி அதன் மூலமாக ஆப்பு வெயிட்டிங். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, அவர் இருக்கிற வீடு சூரியனோட வீடு. அந்த சூரியன் கவர்மெண்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப கவனம். கடகராசிக்காரர்களுக்கு கவர்மெண்டால தான் பிரச்சனை வரும். நான் இன்டெரக்டா சொல்ல, டைரக்டா சொல்றேன். சரியா?
புரிஞ்சிருச்சுல்ல? பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெறைய அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ஓப்பன் ஆகப்போகுது. ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணுன்ற மாரி தோணும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னத்த வாழ்ந்துக்கிட்டு என்னத்த போவோம் போ! அப்டின்ற மாரி தோணும். கூட இருக்கிறவங்கட்ட ரொம்ப கவனம். இந்த 8ல இருக்கக்கூடிய ராகு சாமானியமான ஆள் கிடையாது. கூட இருந்து கெடுப்பான். கூட இருக்கிறவங்கட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசிக்காரங்க. அடுத்த டிசம்பர் வரைக்கும் அப்படிதான் இருக்குப்பா. தேவையில்லாத இன்வெஸ்ட்மென்ட்டு, தேவையில்லாத இது உழைக்காம வரும் பணம்னு நெனச்சீங்கன்னா, சத்தியமா வராது. பிரச்சனையில மாட்டிப்பீங்க. அழுத்தமா இந்த வரிய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்கள் பணமே இல்ல மேடம்ன்றீங்களா ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்கள பிளெஸ் பண்ணியிருக்காரு. இருந்தா நம்ம மூளை அப்படி வேலை செய்யும். இல்லாத வரைக்கும் சந்தோஷம். நெறைய திடீர்னு வந்து இப்போ ஒரு ஒரு மாரி யார ஆட்டைய போடலான்னு மண்ட அப்படியே குழம்பும். நீங்க தப்பு இல்லப்பா. உங்க மேல தப்பே கிடையாது. எல்லாம் சனி பண்ற வேலை, ராகு பண்ற வேலை. போய் சொல்ல முடியுமா? நான் ரொம்ப நல்லவன் தான். சனியும் ராகு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சிரிப்பாங்க. என்கிட்ட சொன்னா நான் நம்புவேன். மத்தவங்கலாம் நம்புவாங்களா? அதனால கொஞ்சம் இதுதான்றத கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய அகலக்கால் வைக்க வேண்டாம். ஆனா இந்த தடவ நெறையா கத்துப்பீங்க. நெறைய படிப்பீங்க. வேலையில இருந்தா வேலைய விட்டுட்டு வீட்ல உட்காரலாம் தோணும். வீட்ல இருந்தா வேலைக்கு போணும்னு தோணும். ஏதோ ஒண்ணு இந்த தடவ வந்து அதுவா இருந்தா இது, இதுவா இருந்தா அதுன்னு இயங்க போது. 8ல ராகு இருக்கிறது குருவோட பார்வையில இருந்தாரு. ஓகே. இப்ப குருவோட பார்வையில இல்ல. அதனால 8ஆம் இடம்னா 7க்கு 2 தான். மாமனார், மாமியார் வீடுகள்ல கவனமா இருக்கணும். இன்னும் சில பேர் கல்யாணம் ஆகாத கடகராசிக்காரருக்கு மாமனார், மாமியார் வீடு அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. அதனால அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு தான் பெரிய ஆளுன்னு காட்டாதீங்க. கடகத்துக்கு இந்த தடவ தலைக்கு மேல குரு இருக்கும்போது நான் சொல்ட்டேன்ல, அந்த தோரணை, அந்த அதிகாரம், அந்த ஆணவம், அந்த செருக்கு எல்லாம் வரும். அப்போ எல்லாம் தெரியுன்ற மாரி பேசுவோம். வேலை செய்ற இடத்துல, நீங்க வியாபாரம் பண்ற கடகராசிக்காரங்க வந்தா விட்டுருங்க. அது குடுத்து தான் ஆகணும். ஆனா வேலைக்கு இருக்கீங்கல்ல கடகராசிக்காரங்க, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. கவனம். நம்பளுக்கு எல்லாம் தெரியுன்றத காட்டணுன்ற அவசியம் இல்ல. எங்க எத காட்டணுமோ அத காட்டுனா போதும். ஏன்னா, ஏற்கனவே நீங்க ஊருக்கு உழைக்கிற ஆளு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் ஊருக்கு சொல்லுவீங்க. இந்த தடவ குரு வேற உட்காந்து, "நீ சொல்லு மச்சான், சொல்லு மச்சான்னு" ஏத்தி விடுவாரு. அப்ப நீங்க தேவையா, தேவையில்லன்னு தெரியாம நெறைய இன்ஃபர்மேஷன் குடுப்பீங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் எ வெல்த் பத்திரமா வச்சுக்கோங்க. கடகத்துக்கு வரவே வராத விஷயம் இந்த தடவ கொஞ்சம் அத பத்திரமா வச்சுக்கிறதா. நெறைய டேட்டா குடுக்காதீங்க. புரிஞ்சுக்கிறவங்க அத புரிஞ்சுப்பாங்க. அதனால கடகராசிக்காரர்களே, தயவு செஞ்சு சொல்றேன், வேலை பார்க்குற இடத்துல ஜிப்லாக் போட்டுக்கோங்க. உங்கள பிளேம் பண்ணுவாங்க. நீங்க தப்பே பண்ணாட்டியும் பிளேம் பண்ணுவாங்க. நீங்க பிளேம் பண்ற மாரி தான் நடந்துப்பீங்க. குரு நடந்துக்க வப்பாரு. ஆனாலுமே, அது தேவையில்லாத பிரச்சனையில வம்பு வழக்குல கொண்டு போய் சந்திக்க வேண்டியது. கமிட்மெண்ட் குடுக்காதீங்க யார்கிட்டயும். இத முடிப்பேன், அத முடிப்பேன், நான் யானைய பண்ணுவேன், பூனைய பண்ணுவேன். 2 1/2 வருஷமா நம்ப சின்னாபின்னமாயி உட்காந்துருக்கோம். இப்ப தான் எந்திரிச்சு மூச்ச விட போறோம். திரும்ப எதுக்கு அது? பார்க்குறேன். யாரும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கடகராசிக்காரங்கள நான் சொல்றேன். ஏன்னா எவ்ளோ வலிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ சொல்றேன். போதும். நம்பி ஏமாந்தது போதும். யார் நெனச்சோமோ நம்பிக்கை பொண்டாட்டி முதற்கொண்டு, புருஷன் முதற்கொண்டு துரோகம் பண்ணிட்டான். அப்புறம் என்ன இருக்கு கடகத்துக்கு? விட்டுருங்க, தூக்கி போடுங்க. கூட வேலை பார்க்குறவங்க, எதிராளி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பில்லி, சூனியம், உடம்பு வலி எல்லாம் சந்திச்சு முடிச்சாச்சு. ஏன்னா எப்பயுமே சொல்லுவேன், ஜென்மச்சனியை விட வீரியமானது அஷ்டமச்சனி. அதையே ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. திரும்பியும் மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. நெறைய இருக்கு. கடகராசிக்காரர்களுடைய பொழப்பே ஊருக்கு உழைக்கிறதான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தடவ கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். செப்டம்பருக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்க போது. செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனம். பேச்சுல நிதானம் தேவை. செயல்ல திமிரு இருக்கக்கூடாது. அதே மாரி கர்வத்த காட்டாதீங்க. பணத்துக்காக அஷூரன்ஸ் குடுக்காதீங்க. இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே கடகத்துக்கு இந்த தடவ சூப்பரா இருக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்க அல்டிமேட்டா படிப்பீங்க. என்னதான் கேது இருந்தாலுமே, ஆரம்பிக்கும் போதே இந்த வருடம் 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமா தான் 2ஆம் வீட்டு அதிபதி போய் உச்சத்துல உட்கார்ந்திருக்காரு. படிக்கிற குழந்தைங்க நல்லா கடகராசிக்கார பிள்ளைங்க. யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுறீங்களோ ஜெயிச்சுடுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கீழ விழுந்து முட்டில அடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. கவனமா பார்த்துக்கோங்க. நெறையா அப்பாவோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிளஸ், மைனஸ் நடக்க போகுது கடகத்திற்கு. ஒண்ணு அப்பா மூலமா ஆதாயம் கிடைக்கும். இல்ல அப்பா மூலமா ஏதாவது ஒண்ணு. அப்பா வேலைக்கு வச்சுட்டு இருந்த ஆட்கள்லாம் தொரத்தி விட்டு நீங்க புதுசா ஆள போடுவீங்க. இல்ல அப்பா வேலைக்கு வச்சுட்டு இருந்த ஆட்கள் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்லி நீங்க அத ஏதோ ஒண்ணு அப்பா வச்சுட்டு போன ஒண்ணு உங்களுக்கு ஒரு பயனை குடுக்கக்கூடிய அமைப்புல மாறும். ஏன்னா 9ஆம் இடம்லாம் அதுதான். அங்க குருவோட பார்வை. அப்பா யாரையாவது வேலைக்காரங்கள வச்சிருந்தாங்க. இல்ல ஏதோ பிசினஸ் பண்றீங்க. அவர்கள் குருவாக இருந்து உங்களுக்கு சில விஷயத்த சொல்லிக் குடுப்பாங்க. அது சக்சஸ குடுக்கும். நல்லா இருக்கு. கவலைலாம் பட வேண்டாம். 40 வயதிலிருந்து 60 வயசு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தன விஷயம் உங்களுக்கு தான். ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வாயில வட சுடக்கூடாது. வம்புக்குன்னே சில பேர் வருவாங்க. கண்டுக்காம போயிட்டே இருங்க. தேவையில்லாம வீட்ல வந்து எதிர்த்து பேசாதீங்க. விரக்திக்குள்ள போகாதீங்க.
குடும்பம் சேர்வதற்கான நேரத்துல நீங்களா போய் உங்களோட இத வச்சு கெடுத்துக்காதீங்க. நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலமா இருக்கு. வீட்ல சொல்றத கேளுங்க. அதுவே நெறைய நல்லவைகளை கூட்டிக் கொண்டு வந்து விடும் கடகத்திற்கு. கடகராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்டின்னீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க ஒரு தடவ. கேட்டது கேட்க, அது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் குடுப்பான். திருவண்ணாமலையுடைய அண்ணாமலையார் தரிசனம் மிகச்சரியான ராஜயோகத்த தரும். அதே மாரி குருனாலே காமாட்சி தான். காமாட்சி அம்மன கெட்டியா பிடிச்சுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லையா, காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வாங்கி வைங்க. ஒரு தடவ போயிட்டு வாங்க. அம்பிகைய பாருங்க. முடிஞ்சா வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்குன்னா நவாரண பூஜையில பௌர்ணமி அன்னைக்கு கலந்து விட்டு பாருங்க. எண்ணி 31 நாளுக்குள்ள நடந்தே தீரும் நடச்ச விஷயங்கள். அவ மனசு வக்கணும். நவாரண பூஜையில போய் அம்பாளுக்கு உட்காருங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்தோட அந்த வைப்ரேஷன் அப்படி வாங்கிட்டு வாங்க. கடகராசிக்காரங்க லைஃப்ல ஜெயிச்சுடுவீங்க. எப்பேற்பட்ட சங்கடங்களும் வெளில வந்துருவீங்க. கொஞ்சம் செப்டம்பர் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். செப்டம்பருக்கு அப்புறமாக காலர் தூக்கி விட்டு போக வேண்டிய காலகட்டம் நல்லா இருக்கு கடகத்துக்கு. கூட இருக்கிறவங்ககிட்ட கவனம், கவனம், கவனம்.